நாம வந்து ஒரு படத்துலையோ இல்லை ரியல் லைஃப்லையோ யாரோ ஒருத்தவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னாலே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவோம். எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறாங்க, உண்மையிலுமே இவங்க கரெக்டாக தான் டைப் பண்ணுறாங்க இல்லை சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு போய் யோசிச்சிருப்போம். நல்லா நிறைய வாட்டி அவங்களை பார்த்து எக்ஸைட் ஆயிருக்கு. நம்மளாலே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. ஸோ ஹவு டு டைப் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லையும் கூகுள்லையும் நிறையா வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் படித்தேன். ஸோ அதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் ஃபேக்ட். நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சிருப்போம், எதனால இந்த கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாமே வந்து இப்படி சப்மிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்ட்லாம் தயாரிச்ச அந்த டைமில் பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது அந்த கீபோர்டு எல்லாமே வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் டெக்னாலஜி வளர எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணாலும் கீபோர்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாத மாதிரி தயாரிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு, அந்த கீஸ் எல்லாத்தையும் மறுபடியும் பழையபடி ஆல்பபெட்டிக்கலாவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியே கீஸ் எல்லாத்தையும் ஆல்பபெட்டிக்கலாக மாற்றி மேனுஃபேக்சரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த ஒரு கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்னால ஃபாஸ்ட்டாகவே டைப் பண்ண முடியலாம். அந்த சப்ளாக இருந்த கீபோர்டில் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாகவே டைப் பண்ண முடிஞ்சுதான். அதனால எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு சஃபுல்லான கீபோர்டை வந்து அப்படியே விட்டாங்க. நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், நாமளும் வந்து கீபோர்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருக்கீங்க, இல்லைன்னா ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ வீடியோக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து கீபோர்டில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம திங்கிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்மளோட டைப்பிங் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடியும். இது வந்து நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வெப்சைட் வந்து வச்சிருக்கேன். அந்த ஒரு பிளாக் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வரும். அந்த ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு ஃப்ளோ வந்து கட் ஆயிடும். ஸோ மறுபடியும் அந்த ஒரு ஃப்ளோக்கு போய் அந்த ஒரு சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். இதுவே என்னால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட திங்கிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே என்னோட டைப்பிங் ஸ்பீடை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதனால அந்த ஒரு திங்கிங் ஃப்ளோ வந்து கெடாம பார்த்துக்கலாம். இப்போ கூட இந்த ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் கீபோர்ட் ஷார்ட்கட். இப்போ வந்து நான் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, we need to learn keyboard shortcut because அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கேன். இப்போ பிகாஸ் அப்படிங்கிற வேர்டில் ஈக்கு பதிலாக ஏ அப்படிங்கிறத வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து எனக்கு தெரியாமலேயே அடுத்த ஒரு வேர்டுக்கு வந்து போயிட்டேன். இப்போ நான் வந்து அந்த ஏவை ஈயா மாற்றணும் அப்படின்னா நான் வந்து நிறைய பேக் ஸ்பேஸ் அமுத்தினா மட்டும்தான் அந்த ஏவை வந்து ஈயா மாற்ற முடியும். அப்படி இல்லைனா மவுஸை வந்து கொண்டு போய் அந்த ஈ கிட்ட வைக்கணும். அப்படி இல்லைனா லெஃப்ட் ஏரோ வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைமே எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு பேக் ஸ்பேஸ் பட்டனை அத்தனை வாட்டி அமுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கிளிக்லேயே அந்த ஒரு ஃபுல் வேர்டையும் என்னால் சேஞ்ச் பண்ணிட முடியும். அது என்ன கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் பட்டனை சேர்த்து அழுத்தினேன் அப்படின்னா அந்த ஒரு பிகாஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஸோ என்னால் மறுபடியும் பிகாஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான். பட் நம்ம ஏதாவது ஒரு பெரிய பிளாக் போஸ்டோ இல்லை பெரிய ஏதோ கண்டென்ட் வந்து எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் பட்டன். இந்த ஒரு 3 பட்டனையும் சேர்த்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் ஃபுல்லாமே வந்து வேனிஷ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு லைனே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் வந்து அமுத்திட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து மவுஸை யூஸ் பண்ணாமல் வெறும் கீபோர்ட் மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கூகுளில் இருக்குது. நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். பட் இது வந்து உங்களோட டைப்பிங் ஸ்பீடை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் ஆன் வெப்சைட். 10fingers.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அந்த ஒரு வெப்சைட் பற்றி கேள்விப்பட்டேன். பட் அந்த ஒரு வெப்சைட்டை நான் அப்போ வந்து நான் கண்டிக்கவே இல்லை. இப்போ தான் வந்து அந்த ஒரு வெப்சைட் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எதனால் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும். கரெக்டாக 1 minute கூட நம்ம எவ்வளோ வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளோட டைப்பிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து WPM வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆவரேஜான டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாம். ஒரு ப்ரொஃபஷனல் டைப்பிஸ்டோடைய டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாமளும் அந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டைப்பிங் ஸ்பீட்லாம் 50 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணேன். நான் அப்படி டைப் பண்ணப்போ என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 31 வேர்ட்ஸ் பெர் மினிட் தான் வந்து இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட டைப்பிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனலுடைய டைப்பிங் ஸ்பீடை வந்து கிராஸ் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு வந்து இப்போ இருக்கிற என்னோட டைப்பிங் ஸ்பீட்லேருந்து ப்ரொஃபஷனலுடைய டைப்பிங் ஸ்பீட் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சீக்ரெட் ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறாங்க. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் வந்து அசைன் பண்ணிடுறோமா. நம்ம வந்து எப்பவுமே கீபோர்டுடைய சென்டர் ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு இமேஜில் வந்து கலர் வைஸாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ஃபிங்கர்ஸ் வந்து எந்தெந்த கீஸை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கும் ஒவ்வொரு கீஸை வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கீபோர்டு வந்து பார்க்கவே தேவையில்லை. வெறும் ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்துட்டு நம்ம அழகாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும். நான் வந்து இந்த ஒரு ட்ரிக் தெரியறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா,
நம்ம கீபோர்டை மட்டும் பார்த்து டைப் பண்ணுவோம், ஸ்க்ரீனை வந்து பார்க்க தேவையில்லை, கீபோர்டை வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணாலே நம்மளால ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா யூஸ் ஆகல. பட் இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் கீபோர்டை பார்க்காமலேயே வெறும் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்து டைப் பண்ண முடியும். ஆனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாக தான் இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து கீபோர்டே பார்க்காம ஒரு சில வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் தோணும். பட் தொடர்ந்து டைப் பண்ண கண்டிப்பாக உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நோட்டீஸ் பண்ண முடியும். தென் உங்கள்கிட்ட ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த லேப்டாப்லேயே வந்து லினக்ஸ் அப்படிங்கிற ஓஎஸ் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. லினக்ஸ்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுலேயே வந்து டைப்பிங் லெசன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு லெசன்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டைப்பிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்கள்கிட்ட அந்த ஒரு லெசன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ரெட்டா டைப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அந்த ரெட்டா டைப் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே நம்மளோட டைப்பிங் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை முடிக்கணும் அப்படின்னாலே 3 டைப்போ எரர் இல்லாமல் வந்து டைப் பண்ணியிருக்கணும். அப்படி டைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெசனே வந்து போக முடியும். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா 0 டைப்போ எரர் வர வரைக்கும் அந்த லெசன்லேயே இருங்க. எப்போ நீங்கள் 0 டைப்போ எரர் வருதோ அப்போ அடுத்த லெசனுக்கு போங்க. அப்போதான் இன்னுமே அக்யூரேட்டா நம்மளுடைய மசில் மெமரியில அந்த ஒரு கீஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 10 fingers வெப்சைட் வந்து போங்க. இந்த லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க 10fingers.comல. அந்த ரிசல்ட்ஸையும் இந்த ஒரு லெசன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ண அந்த ஒரு ஸ்கோர் ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆனதை வந்து பார்க்க முடியும். ஸோ மறக்காம இந்த ஒரு 2 வெப்சைட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய டைப்பிங் ஸ்பீட் வந்து 100 words per minute வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு டைப்பிங் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்களும் 100 words per minute வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.